நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேணு மோட்டார்ஸ் உடைய இ-பைக். நல்லா பார்த்துங்க, நல்லா ப்ராடு பையன். நல்லா பயங்கரமாக விளம்பரம் கொடுப்பான், சுற்றி எடுத்து அடிப்பான், சுற்றி எடுத்து அடித்து பார் ஓடியாதுன்னா ஒன்றும் இல்லை. ஒரு மரத்துண்டு விழுந்ததுக்கு சைட்டில் பாருங்க உடஞ்சி போச்சு. சும்மா அப்படி சாஞ்சுது, அது மேலே சாஞ்சதுக்கு உடஞ்சி போச்சு. சுற்றி எடுத்து அடித்து ஃப்ராடு வேலையெல்லாம் காமிப்பானுங்க. இந்த டயரு 6 மாதத்தில் வீங்கி வெடிச்சிச்சு. புது டயர் மாற்றிருக்கேன். அதை எம்ஆர்எஃப் பேட்ரி 4 மாதத்துலேயே போயிடுச்சு. உள்ளக்கிற பேட்ரி அந்த வெல்டிங் எல்லாம் விட்டுச்சு. அது உள்ள அந்த பேட்ரி ஃபிட்டிங் பண்ணுற அந்த வெல்டிங் எல்லாம் கூட உடஞ்சி போச்சு. அது சும்மா வெல்டேஜ் வச்சுருக்கான் உள்ள. இந்த சுவிட்ச் எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் புதுசாக நான் மாற்றினேன், கடையில் வாங்கி மாற்றினேன். இந்த சுவிட்ச் எல்லாம் போயிடுச்சு. இந்த லைட்டு போயிடுச்சு, எரியாது அது. அதே போல் இது 3 மாதத்தில் இந்த பக்கம் ஒரு சீட்டுக்கு கார்டு கொடுத்து வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இருக்குது பாருங்கள். இதை பிடிச்சி கையில் இப்படி வலிச்சிங்க, 2 புட்டுக்குன்னு வந்துடுச்சு. அது அலுமினியம் நினச்சி பார்த்தேன், அப்புறம் பார்த்தா அது பிளாஸ்டிக். அது பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்காங்க. இதை கூட மெட்டல் எதுவும் கிடையாது, ஃபுல்லாக மொத்தம் பிளாஸ்டிக். இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு சொல்லி எக்ஸ்ட்ரா துட்டு வாங்கிட்டான். ஆனால் டுபாக்கூர் நம்ம இங்கேயே வாங்கி போட்டுன்னு இருக்கலாம். இங்கே இருக்கிற ஷோரூம்களே வாங்கி போட்டுருக்கலாம் இதெல்லாம். ஆனால் வேஸ்ட்டு, இது வாங்குது பணம் வேஸ்ட்டு தான். அவன் சும்மா விளம்பரம் மறுத்துவான். யாரோ நம்பி ஏமாந்து வாங்கிடாதீங்க. இது மோசமாக பணம் கொடுத்து இந்த யூடியூப்காரங்களுக்கு ரிவ்யூ போட சொல்லுவான் இவன். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரிவ்யூ போடுறேன். இவன்கிட்ட சர்வீஸ் வாரண்ட்டியும் கிடையாது. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் அவனுக்கு. அவன் எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டான். விற்கிற வரைக்கும் தான் அவன். விற்றுட்டு பிற்பாடு அதில் தான் நம்ம தள்ள கட்டு. அவர் ஃபோன் எடுக்காது, அவர் சைலண்ட் ஆகிடுவார், துட்டை வாங்கிக்கின்னு. மோசமானவன், யாரும் வாங்கிடாதீங்க. வாரண்ட்டி அது இதுன்னு சொல்லுவான், ஒன்று கூட கொடுக்க மாட்டான், ஏமாற்றிடுவான். பணத்தை வாங்கினோன்னா அதோட அப்ஸ்காண்ட். அவர் புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஏமாற்றுவான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, வாங்காதீங்க.